நான் சௌந்தர்யா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன மோட்டிவேஷனான ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஒரு அழகான வில்லேஜில் ஒரு அப்பா வந்து சால்ட் வித்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 2 பசங்க, ஒன்று ராகேஷ், இன்னொன்று முகேஷ். ஸோ அவங்க அம்மா ஒரு அழகான ஃபேமிலியாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 2 பையனுமே வந்து எப்படி எப்படி கேரக்டர்ஸ் அப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப ஷையான டைப்பு, இன்னொரு பையன் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவான டைப்பு. அந்த மாதிரி 2 பர்சனையுமே போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷையான பர்சன் வந்து ராகேஷ் வந்து எப்படி என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அவன் வந்து ஒழுங்காக படிக்கல, ஸ்டடீஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணல, அதுக்கப்புறம் இவன் எதுக்குமே உதவ மாட்டான், ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னே சொல்லியே இவனை வந்து டம்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபியர் வந்து அந்த ஷைனஸ் வந்து ஃபியராக மாறுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அவனுக்கு ஃபியராகவே அது கன்வெர்ட் ஆயிருச்சு. ரெண்டாவது பையன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவான பர்சன், எது வந்தாலுமே ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க பர்சன். ரெண்டாவது முகேஷ்ங்கிற அந்த பர்சன் இப்படி கடந்துட்டே இருக்கும்போது 2 பேருமே பெரியவங்க ஆகிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து எனக்கு வயசாயிருச்சு, என்னோட பிசினஸ் நீ வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ராகேஷ்ல கொடுக்குறாங்க. அவன் வந்து ரொம்ப பயப்படுறான், நம்ம எப்படி இந்த பிசினஸ் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்பாட்ட நம்ம நோ சொல்ல முடியாதுங்கிறதுக்காக எஸ்ன்னு சொல்லி அந்த பிசினஸ் நான் ரன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவே தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தா யாராச்சும் ஒருத்தவங்க எனிமீஸ் இருந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே அவங்க அப்பாவுக்கும் ஒரு எனிமி இருக்காங்க. அந்த பர்சன் வந்து என்ன பண்றான்னா, உங்க அப்பா வந்து எல்லா சால்ட்டையும் என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன், உங்க அப்பா தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனும் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. சரி அப்பா சொல்லியிருக்காங்க எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டான். ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா வந்து கேட்கறாங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண, நீ ஒன்றுத்துமே உதவ மாட்டேன், நீ எதுவுமே உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு கான்ஃபிடன்ஸை ரொம்ப உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கு அப்புறமா அவன் என்னன்னா ஒரு நதிக்கரையில போய் உட்காந்துட்டு, நம்ம வந்து இதோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், நம்மளுக்கு என்ன நம்மள்ட்ட லைஃப்ல எதுவுமே நம்ம நல்லது பண்ணவே இல்லை, பயம் மட்டும் தான் மிச்சம் இருக்கு நம்ம வாழ்க்கையில, ஸோ இந்த லைஃப் எதுக்கு அப்படின்ட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு வயசான தாத்தா அவனை கூப்பிடுறாங்க. என்னாச்சு ஏன் கேட்கும்போது, நான் இதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் நம்ம லைஃப்ல யாராச்சும் ஒரு பர்சன் கிட்ட நம்மளோட மனசு திறந்து நம்மளுடைய கவலைகள் எல்லாம் சொல்லணும். மறைச்சு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நம்மளுடைய கஷ்டத்தை யாராச்சும் ஷேர் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதே மாதிரியே அந்த பர்சன் கிட்ட இவருடைய கஷ்டம் எல்லாம் சொல்றாங்க. எனக்கு வந்து சக்ஸஸ்னு ஒன்று நான் பார்த்ததே இல்லை, என்னோட லைஃப் டைம் இந்த ஏஜ் வரைக்குமே நான் ஃபெயிலியர் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், சக்ஸஸ்ங்கிறத நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ என் வீட்டுக்கு பா, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்போ வந்து 3 நாள் என்ன ஃபாலோ பண்ணனால உனக்கு சக்ஸஸ்க்கான வழி என்ன அப்படின்னு சொல்றாங்க. முதல் நாள் வந்து என்னன்னா, நீ வந்து இன்னைக்கு 10 பேர்கிட்ட அவங்களோட டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும், அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல்ஸ் வந்து நீ எழுதிட்டு வரணும், 10 பேரை பார்த்து பேசி அப்படின்னு சொல்றாங்க. அவனும் போறான். போய் என்ன பண்றான்னா, ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறாங்க, சொல்ல முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. பட் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு வந்து ஒரு 10 நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி பேசினேன் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். சந்தோஷமா சொல்றான், நான் என்னால பேச முடிஞ்சது அப்படின்ட்டு. 2வது நாள் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ஊர்ல உள்ள சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு நீ வந்து தண்ணி பத்திய முக்கியத்துவம் நீ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம்